ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜியோ ஆண்ட்ரூ. நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம்னா ஒரு நேச்சர் பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். எப்படின்னு கேட்குறீங்க? வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான கலர் டார்க் க்ரீன் இல்லைனா லைட் க்ரீன். நான் டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர்? லைட் க்ரீன் கூட இருக்கலாம். டார்க் க்ரீன் எடுத்து மவுண்டைன் மாதிரி வரையணும். நாங்கள் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி வேறு A4 ஷீட் வேறு பெயிண்ட் ப்ரஷ் இதெல்லாம் தான் தேவை. வேறு நம்ம லைட்டாக அந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா டிப் பண்ணி வேறு நம்ம அந்த க்ரீனில் டிப் பண்ணணும். பாருங்கள், நான் இப்போ டிப் பண்ணுறேன். இப்போ டிப் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது மவுண்டைன் மாதிரி அதை வரையணும். அதை வச்சு பாருங்கள், சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி. நான் சின்னதாக வரைஞ்சிருக்கேன். சின்னதாக வரைஞ்சால் நிறைய கலர் வேஸ்ட் ஆகும். என்கிட்ட அந்த கலர் நிறைய இருக்குன்னு தான் நான் இப்போ பண்ணேன். இப்போ நான் அவுட்லைன் கொடுத்துட்ருக்கோம். இப்போ கொடுத்து முடிச்சிட்டோம். காணிக்கேன் பாருங்கள், ஒரு நிமிஷத்தில் நான் கொடுத்துடலாம். பாருங்கள், நம்ம அடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து நல்லா உள்ளே அடிக்கணும். உள்ளே தான் அடிக்க போகிறோம் நம்ம. பாருங்கள், இப்படி சைடு ஓடி தான், ஒரு சைடு ஓடி தான் அடிக்கணும். வரையும் குறையமாலாம் அடிக்கக்கூடாது. பாருங்கள், படிக்கிறோம். அடித்து முடிச்சிடுவோம். பாடி முடிஞ்சது, இன்னும் பாடி இருக்குது. முக்கால்வாசி முடிஞ்சு. இப்போ முடிஞ்சிடும். சொல்றா அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். உங்களுக்கு ஹெல்ப்புக்குன்னு அம்மா அப்பாவை கூப்பிட்டுக்கோங்க ப்ளீஸ், சின்ன பிள்ளைங்களா இருந்தால். இப்போ நம்ம அதையும் அடித்து முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் டார்க் க்ரீன் எடுத்திருந்தால் லைட் க்ரீன் எடுங்க, லைட் க்ரீன் எடுத்திருந்தால் டார்க் க்ரீன் எடுங்க. நான் டார்க் க்ரீன் எடுத்திருந்தேன், அதனால லைட் க்ரீன் எடுங்க. இப்போ நம்ம அதை நல்லா வச்சுக்கிட்டு வேறு தண்ணியில் டிப் பண்ணி அதில் டிப் பண்ணணும். இப்போ டிப் பண்ணிவிட்டு விஜய்க்கு வர்ற V நம்ம போடணும் 3 டைம். வேறு நெக்ஸ்ட் அந்த கலர் திரும்பி டிப் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த வீக்கு நடுவில் ஒரு கோடு போடணும். ஒரு ஸ்னோமேனுக்கு வரோம்ல, ஸ்னோமேனுக்கு வர்றது மாதிரி போடணும் நம்ம கை. இப்போ நம்ம அடித்து முடிச்சிட்டோம். இப்படி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுங்க. எனக்கு பிடிச்ச கலர் டார்க் ப்ளூ. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க. நம்ம அந்த டார்க் ப்ளூ வச்சுட்டு அதில் இருக்கல நம்ம லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணி வேறு அதில் டிப் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் போடணும். அதுக்கு மேலே நம்ம அதான் பண்ண போகிறோம். பாருங்கள், டிப் பண்ணுறோம். வேறு இப்போ சர்க்கிள் போடணும். பார்த்தீங்களா? இப்படி தான் போடணும் நம்ம. இப்போ சர்க்கிள் போட்டு முடிச்சிட்டோம். பாருங்கள், நான் உங்களுக்கு காணிக்கேன். பாருங்கள் காய்ஸ், நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னா, ரெயின்போ கலர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவை ரெட். ஸோ நம்ம ரெட்டை வச்சு அப்படி கோடை போடணும். நம்ம ஃபுல் ரெயின்போ பண்ணுறோம். இப்போ நம்ம கோடு போடுறோம். பாருங்கள், ரெட்டை லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணி அது ரெட்டில் டிப் பண்ணணும். இப்போ கோடு போடுறேன். பாருங்கள், கொஞ்சம் போடுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக அந்த ரெட்டை அடித்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் தான் நம்ம திறக்கணும். ஆரஞ்சு எடுத்துருக்கோம். பாருங்கள், இப்போ ஆரஞ்சு திறக்கவே முடியல, ரொம்ப டிக்காக இருக்குது. ஒரு வழியாக திறந்துட்டேன். இப்போ இந்த ஆரஞ்சு அடிச்சிட்டோம். பாருங்கள், இந்த ஹெல்ப்புக்கு உங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு எல்லோ.
எல்லோவும் அடிச்சிருக்கோம், அடிக்கணும், அடிச்சிட்டோம் எல்லோ. நெக்ஸ்ட்டு என்ன கலர்? க்ரீன் கலர் தான் வரும். இப்போ நம்ம க்ரீன் கலரும் அடிக்க போகிறோம். பாருங்கள் இப்போ க்ரீன் அடிச்சிட்டோம். அடுத்தது டார்க் க்ரீன். பாருங்கள் டார்க் க்ரீன் படிக்கணும். நம்ம டார்க் க்ரீனும் அடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ளூ. பாருங்கள் ப்ளூ எடுத்து அப்படியே அடிக்கணும், அடிச்சிட்டோம். வேறு என்கிட்ட இண்டிகோ இல்லை, நான் டார்க் ப்ளூ எடுத்திருக்கேன். இப்போ அதுவும் அடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கலர் வைலட், அதுவும் அடிச்சிட்டோம். பாருங்கள் வேறு இன்றைக்கி ரெயின்போக்கு வர்ற ப்ளூ கலர் பவும் இல்லை, அதுதான் வேணும். இந்த ப்ளூ பவு நம்ம அதை ஒயிட்டில் பண்ணுவோம். ஒயிட் எடுத்துருக்கோம். திறக்கணும், லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிட்டு பண்ணணும். ஸ்க்ராட்சிங் மாதிரி பண்ணணும் காய்ஸ். நான் ஸ்க்ராட்சிங் பண்ணுறேன் பாருங்கள். பெயிண்ட் ப்ரஷில் எனக்கு திக்காக இருக்குது, நீங்கள் சாஃப்டாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. மூடியை நல்லா மூடி வச்சுக்கோங்க. பெயிண்டிங்க்கு எடுத்துட்டிங்கன்னா, நான் அப்படி திறந்து வச்சனால தான் இப்படி இருக்குது. இப்போ நம்ம அடிக்கிறோம் பாருங்கள். நல்லா இப்படி அடிச்சுக்கணும். பாருங்கள் நல்லா இப்படி அடிச்சுக்கிட்டோமா. எனக்கு அந்த ரெயின்போ கலர்ஸ் மிக்ஸ் ஆகிட்டு, நீங்கள் மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள் இப்போ பவு முடிஞ்சிட்டு நம்மளுக்கு. பவு பாருங்கள் காணிக்கிறேன். இந்த பவும் எனக்கு ரெயின்போ கலர்ஸ் மிக்ஸ் ஆகிட்டு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லைட் ப்ளூ எடுத்து சன் தான் வரைய போகிறோம். சன்னுக்கு எல்லோவும் வேறு ஆரஞ்சு ஒன்று தேவை. பாருங்கள் இப்போ இருக்குல்ல, ஆஃப் எல்லோ ஆஃப் ஆரஞ்சு அப்படி தான் பண்ண போகிறோம். இப்போ ஆஃப் எல்லோ தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. பாருங்கள் ஆஃப் எல்லாம் முடிஞ்சிட்டு நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில். இப்போ எல்லாம் முடிஞ்சிட்டு நம்மளுக்கு எல்லோடும் அடிக்கிறோம். நம்ம இவ்வளோ நேரம் இப்படி தான் பண்ணோம். ஆரஞ்சு லைட்டாக முக்கணும், தண்ணியில் முக்கிக்கிட்டு பாடி சன் வரைகிறோம். நம்ம பாடி எல்லோ பாடி ஆரஞ்சு அப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். மிக்ஸாகவும் பார்த்துக்கோங்க நீங்கள் ரெண்டு கலரும். அதுக்கெலாம் நம்ம பாடி அடிச்சிட்டோம் எல்லோவில். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு தான் அடிக்க போகிறோம் ஷைனிங்க்கு. எனக்கு ஆரஞ்சு மிக்ஸ் ஆகிட்டு, நீங்கள் மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்லோ நம்ம ஷைனிங்க்கு வச்சுட்டு வேறு உள்ள ஆரஞ்சு இருக்கட்டும், அப்படி இருக்குதுன்னா காய்ஸ். இப்போ நம்ம எல்லோ ஷைனிங் அடிக்கணும், அடிச்சிட்ருக்கோம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு அந்த ஆரஞ்சு முடிஞ்சிட்டு நம்மளுக்கு நம்ம மூடி வைக்கணும். வேறு நம்ம ப்ளூ எடுக்கணும், லைட் ப்ளூ. பாருங்கள் இப்போ லைட் ப்ளூ எடுத்துருக்கோம். லைட் ப்ளூ எடுத்து நம்ம ஃபுல்லாக அடிக்கணும். ஹெல்ப்புக்கு உங்கள் அம்மா அப்பாவை கூட்டுக்கணும் கன்ஃபார்ம், சின்ன பிள்ளைங்களாக இருந்தால். நான் இப்போ ஃபுல்லாக அடிக்க போகிறேன். பாருங்கள் லைட்டாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டோம். வேறு நான் இருக்கீங்களா இந்த ஒயிட் ப்ளூவை நான் ப்ளூ பவ்வாக மாற்றிட்டேன். ஏன்னா அது ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு, அதனால் நம்மளுக்கு நீங்கள் ப்ளூவாக மாற்றிக்கோங்க ஃபஸ்ட்டே. வேறு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.